மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 311.78 கோடி மதிப்பீட்டில் 69,500 புதிய LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும். 45,700 பழைய தெருவிளக்குகள் புதிய LED விளக்குகளாக மாற்றப்படும். நீர்நிலைகள் மேம்பாடு, நீர்நிலைகளை புறமணித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக இவ்வரசு மிக முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. இந்த ஆண்டு 19.53 கோடி மதிப்பீட்டில் 25 நீர்நிலைகளில் கரைகள் பலப்படுத்தி நடைபாதைகள், பசுமைவெளி பூங்காக்கள், மேலும் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் உள்ள கொட்டப்பட்டு ஏரி, கொல்லங்கோடு நகராட்சியில் உள்ள ஏவிஎம் கால்வாய், மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரம் நகராட்சியில் அமைந்துள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் ஜெர்மன் வங்கி நிதியுதவியுடன் 95.35 கோடி மதிப்பீட்டில் புறநமைக்கப்படும். பல்லடுக்கு வாகன நிறுத்தம், சுற்றுலா பயணிகளை வசதிக்காக வாகன நெரிசலை குறைக்கும் வகையிலும் சுற்றுலா தரமான வால்பாறை நகராட்சியில் 6 கோடி மதிப்பீட்டில் பல்லடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்கப்படும். நவீன இறைச்சி கூடங்கள் கடலூர் மாநகராட்சி, ராமநாதபுரம், காயல்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவந்திபுரம், பரமக்குடி, விழுப்புரம் நகராட்சிகளில் 6.25 கோடி மதிப்பீட்டில் புதிய நவீன இறைச்சி கூடங்கள் அமைக்கப்படும். மேலும் அருப்புக்கோட்டை மற்றும் மேட்டூர் நகராட்சியில் உள்ள இறைச்சி கூடங்கள் 1 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் மாநகராட்சி மற்ற நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் முழுமையாக அனைத்து இடங்களிலும் அமைக்கப்படும். நவீன எரிவாயு தகன மேடைகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கவும் இந்த ஆண்டு 27.47 கோடி மதிப்பீட்டில் கடலூர், ஓசூர், தூத்துக்குடி, தாம்பரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாநகராட்சிகள், சிவகங்கை, விருதுநகர், உதகமண்டலம், மறைமலை நகர், பெரம்பலூர், அரியலூர், திருவந்திபுரம் நகராட்சிகள் புதிய நவீன எரிவாயு தகன மேடைகள் அமைக்கப்பட்டும். தஞ்சாவூர், காஞ்சிபுரம் மாநகராட்சிகள், வேதாரண்யம், அருப்புக்கோட்டை, விழுப்புரம், திருநெல்வேலி, புகழூர் ஆகிய நகராட்சிகளில் உள்ள எரிவாயு தகன மேடைகள் மேம்படுத்தப்படும். மண்டல அலுவலகங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை மாநகராட்சியில் ரூபாய் 48 கோடி மதிப்பீட்டில் புதிய மண்டல அலுவலகங்கள் அமைக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.